என்டிபிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்த பிளட் ரிலேஷன் டைப் இருக்க கொஸ்டின் பற்றி பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னு என்ன பண்ணணும்னா இந்த இடத்த பார்க்கணும். இந்த இடத்துக்குள்ள P4Qன்னு இருக்கா, அப்போ 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4 இங்கே இருக்குது. A4B அப்படின்னா இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் A, B. இப்போது A இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் B அப்படின்றதுக்கு மீனிங் வரும். A4Bனா அப்போது P4Qனா P இஸ் த ஹஸ்பண்ட்ன்றனால அவங்களுக்கு மேல் ப்ளஸ் போட்டுக்கிறோம். யாருக்கு? Qவோட ஹஸ்பண்ட். அப்போ Q ஃபீமேல், அதனால் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? Q7R செகண்ட் இருக்குது. அப்போ 7 எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். 7க்கு இங்கே இருக்குது. A7B இஸ் த டாட்டர் ஆஃப் A, Bன்னு இருக்குது. அப்படின்னா A இஸ் த டாட்டர் ஆஃப் B. அப்போ இந்த இடத்துல Q7R அப்படின்னா Q இஸ் த டாட்டர் ஆஃப் R. Q வந்து டாட்டர்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாருக்கு? Rக்கு. இங்கே மேலே போகும்போது ஃபாதர், கிராண்ட் ஃபாதர் அப்படி போங்க. கீழே போகும்போது டாட்டர், கிராண்ட் டாட்டர் இந்த மாதிரி இப்படி போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Q7Rக்கு போட்டாச்சு. Q இஸ் த டாட்டர் ஆஃப் R முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். R4S. 4 எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே இருக்குது. 4க்கு வந்து A இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் B அப்படின்னா R இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் S. அப்போ Rக்கு மேல்ன்றனால ப்ளஸ் சிம்பிள், Sன்றது அவங்களோட ஒய்ஃபு, அதனால் மைனஸ் சிம்பிள் போடுவோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹவ் இஸ் P சன் ரிலேட்டட் டு S? P இங்கே இருக்குது. Pயினுடைய சன்னு யாரோ ஒருத்தர் இங்கே கீழே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். யாரோ ஒரு பர்சன். லெட்டரிங் அவங்க கொடுக்கல, அதனால் ஜஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் மட்டும் போட்டுக்கோம். ஹவ் இஸ் P சன் ரிலேட்டட் டு S? அப்போ S வந்து PA என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்றதான் மீனிங். Sனுடைய பொண்ணு, அவங்கள P மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Sோட மருமகன் தானே P. Sோட மருமகன்றது P, அவரோட பையன் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்போது S இவங்களோட பொண்ணோட பையன். கரெக்டாக? இவங்க ரெண்டு பேரும் மேரிட்னா இவரோட பையனா, அப்போ ஒய்ஃபோட பையனால் அவங்கள தானே குறிக்கும். அப்போது Sனுடைய பொண்ணுடைய பையன் அப்படின்றவங்க நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கிராண்ட்சன் சொல்லுவோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். டேரெக்டாக எடுத்தோன்னே இந்த இடத்துக்கு பார்க்கணும். பார்த்தாச்சு. X ப்ளஸ் T ப்ளஸ் சிம்பிள் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்படின்னா X இஸ் த ஃபாதர் ஆஃப், இங்கே X இங்கே T சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். X இஸ் த ஃபாதர்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது அவர் மேல் ப்ளஸ்ஸு ஃபாதர்னு சொல்லிட்டனால அவங்க மேலே வந்துடுவாங்க. யாருக்கு? Tக்கு. அதனால் T கீழே போட்டுக்கிறோம். T அப்பர் சிம்பிள் M. அப்போது இங்கே அந்த சிம்பிள் இருக்குது. இந்த இடத்துல T வந்துடுவாங்க, இங்கே M வந்துடுவாங்க. T இஸ் த மதர் ஆஃப் M. Tன்றவங்க மதர், அதனால் அவங்களுக்கு ஃபீமேல்ன்றனால மைனஸ் சிம்பிள். யாருக்கு? Mக்கு. அதனால் M கீழே போட்டுக்கிறோம். M#G. ஹேஷ் இங்கே இருக்குன்னு பார்க்குறேன், இங்கே இருக்குது. அப்போது M இங்கே வந்துடும், G இங்கே வந்துடும். M இஸ் த ஒய்ஃப் ஆஃப் G. Mன்றவங்க ஒய்ஃப், அதனால் மைனஸ் ஃபீமேல்ன்றதை குறிக்கிறதுக்கு. யாருக்கு? Gக்கு. அப்போ இவங்க ஒய்ஃப்னா G யாராக இருப்பாங்க? ஹஸ்பண்டாக இருப்பாங்க. அதனால் ப்ளஸ் சிம்பிள் போட்டு அவங்கள என்ன பண்ணுறோம்? மேல்ன்ற மென்ஷன் பண்ணிக்கிறோம். G and C. நெக்ஸ்ட் லைன் அண்ட் இங்கே இருக்குன்னு பார்க்குறேன், இங்கே இருக்குது. இப்போ இங்கே G வந்துடுவாங்க, இங்கே C வந்துடுவாங்க. G இஸ் த பிரதர் ஆஃப் C. பிரதர் சிஸ்டர் சிம்பிளை குறிக்கிறதுக்கு நம்ம ஒரு மைனஸ் போட்டு இப்படி அட்டாச் பண்ணுவோம். அதை பண்ணியிருக்கோம். C அப்பர் ஸ்பேஸ் K போட்டிருக்காங்க. இப்போது அது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், இந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கிறேன்? C இங்கே K. C இஸ் த மதர் ஆஃப் K. Cன்றவங்க மதர்னு சொல்லிட்டாங்க, அப்போ ஃபீமேல். அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். மதர் ஆஃப் K. அப்போது கீழே K போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? C and K வரைக்கும் முடிச்சிருக்கோம். K அட்டு H. அட்டு இங்கே இருக்குன்னு பார்க்குறேன், இங்கே இருக்குது. அப்போது K இங்கே H வந்துடும். K இஸ் த சிஸ்டர் ஆஃப் H. Kன்றவங்க சிஸ்டர், அதனால் அவங்களுக்கு மைனஸ் சிம்பிள் போட்டு ஃபீமேல்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். யாருக்கு? Hக்கு. சிப்ளிங் கூட பிறந்தவங்க அப்படின்போது பிரதர் சிஸ்டருக்கு சிங்கிள் மைனஸ் மார்க் போட்டு இப்படி கனெக்ட் பண்ணுவோம். அது கனெக்ட் பண்ணியாச்சு. K at H முடிஞ்சிச்சு. இப்போ H இந்த அப்பர் ஸ்பேஸ் சிம்பிள் Q. H இங்கே எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், H இங்கே போட்டுக்கிறேன், Qவை இங்கே போட்டுக்கிறேன், Q. அப்போ H இஸ் த மதர் ஆஃப் Q. Hன்றவங்க மதர், அப்போ ஃபீமேல், அதனால் ஒரு மைனஸ் சிம்பிள். யாருக்கு? Qக்கு. Q அதனால் கீழே போட்டுக்கிறோம். Hங்க மதர்னால் உங்களுக்கு கீழே தானே Q வருவாங்க. இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு? ஃபுல்லாக முடிச்சாச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எது சரியானது கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. எது இது அப்போ சரியாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எது சரியாக இல்லைன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். G இஸ் த சன் இன் லா ஆஃப் T. G சன் இன் லான்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு? Tக்கு. சன் இன் லானா இவர் அப்போ ஒரு மேலே இருப்பார், இங்கே ஒரு ஃபீமேல் இருப்பாங்க, T இங்கே இருப்பாங்க. அப்படி போட்டால் தான் அவங்களோட பொண்ணோட ஹஸ்பண்டு Gயாக இருப்பார். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். நமக்கு இந்த மாதிரி நம்மளோட க்ரியேட் பண்ண டயக்ராம் இருக்கான்னு பார்க்குறோம். G இங்கே இருக்குது, Gயினுடைய ஒய்ஃபினுடைய மதர் இருக்காங்க. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கரெக்டு, அப்போ அது வராது. செகண்ட் ஆப்ஷன் போகிறோம். G இஸ் த ஃபாதர் ஆஃப் K. Gன்றவங்க ஃபாதர், அதனால் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். யாருக்கு? Kக்கு. அப்போது Kவை கீழே போட்டுக்கிறோம். G இருக்குது, Gக்கு கீழே K வரல அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து பிரதரோட சிஸ்டரோட பொண்ணு தான் K. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? G இஸ் த ஃபாதர் ஆஃப் Kன்னு சொல்லிட்டாங்க. Gயோடைய பையன் தான் Kன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு டயக்ராமில் இல்லை. அப்போ நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர்.
இப்போ தேர்டும் ஃபோர்த்தும் அப்போ கரெக்டாக இருக்கும். அதையும் வேணால் நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணிக்குவோம். சி இஸ் த மதர் ஆஃப் ஹச். சி இஸ் த மதர்னு சொல்லிட்டாங்க. இப்போ சீன்றவங்க ஒரு ஃபீமேல், அதனால் மைனஸ் சிம்பிள் கொடுக்குறோம். யாருக்கு, ஹச்சுக்கு. இந்த மாதிரி இப்போ நம்ம டயக்ராமில் இருக்கும். இப்போது சியோடைய பொண்ணு கே, கேயினுடைய சிஸ்டர் ஹச்சுனா இவங்க 2 பேரும் சிஸ்டருங்கும்போது இவங்க 2 பேரும் சியோட பொண்ணாக தான் இருப்பாங்க. அப்போது இது கரெக்டு. எக்ஸ் இஸ் த மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எம். இப்போது இதை நீங்கள் எப்படி வரைவீங்க, ஃபோர்த் ஆப்ஷன். எக்ஸ் இஸ் த மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எம். எம்மினுடைய அம்மா, ஏன்னா மெட்டர்னல்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அம்மாவை தான் குறிக்கும். அவங்களுடைய அப்பா கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எம், மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எம் யார், எக்ஸ். எம்மினுடைய அம்மாவோட அப்பா அவர் தான் எக்ஸ். இந்த மாதிரி நமக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள், எம் இருக்குது, எம்முக்கோட அம்மா அவங்களோட அப்பா. அந்த மாதிரி நமக்கு ஒரு லைன் என்ன இருக்குது, கிரியேட் ஆகிருக்கு. அப்போது இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இதுலேருந்து நம்ம என்ன தப்பான ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சி சூஸ் பண்ணியாச்சு.